ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஐஸ்கிரீம் வச்சு இன்டர்நெட்டில் லீக் ஆன இதய திருடன் படத்தோடைய நடிகை காமனா ஜெத்மாலானியோடைய கன்றாவி வீடியோ லீக் ஆகிருக்கு. அது என்னென்று தான் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் இதய திருடன், மச்சக்காரன் உள்ளிட்ட வெறும் சில படங்கள்லேயே வந்து கதாநாயகியாக நடித்து அவ்வளோ பிரபலமெல்லாம் இல்லாத ஒரு நடிகை காமனா ஜெத்மாலானி. தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லி சவுத் இந்தியன் மூவிஸில் அதிகமாக நடிச்சிருக்காரு. மும்பையை சேர்ந்த நடிகை. தமிழ் சுத்தமாக வராது, சவுத் இந்தியன் லாங்குவேஜ் எதுவுமே வராது, அதனாலேயே வந்து நடிப்பும் வராது. ஸோ இது எதுவுமே வரலனாலும் பரவாயில்ல, நடிப்பாச்சு வரணும்னா அதுவும் வராது. ஸோ இதனால் சவுத் இந்தியன் சினிமா விட்டு துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. இவர் சமீபத்தில் இணையத்தில் இவருடைய வீடியோ லீக் ஆகிருக்கு. அதுதான் வந்து பெரும் சர்ச்சையாக மாறி இருக்குது. இந்த வீடியோவில் நடிகை காமனா கவர்ச்சியான உடையில் ரசிகர்களோட லைவ் சேட் உரையாடுற மாதிரியான ஒரு அந்த விஷயம் நடந்திருக்கு. அதில் கோரிக்கைகள் எங்கள் ரசிகர்கள் பே பண்ணி வராங்க, அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து செய்யணும். அதுதான் வந்து சீன் அங்கே. ஸோ சமீபத்தில் பரவி வரக்கூடிய ஒரு வீடியோவில் நடிகை காமனா ஜெத்மாலானி லைவ் சேட்டில் ரசிகர்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரியான காட்சிகள் வந்து இருக்குது. அவர் வந்து கவர்ச்சிகரமான உடையை போட்டுக்கிட்டு கையில் வந்து ஒரு கப்பில் ஐஸ்கிரீமை வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு கவர்ச்சியான எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து அந்த டைமில் ஒரு ரசிகர் ஐஸ்கிரீமை உன்னுடைய அந்த மாங்கனிகள் மேலே வச்சு அது உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சப்பி சாப்பிடு அப்படின்ற மாதிரியான விதத்தில் இந்த மாதிரியே சொல்லியிருக்கிறாரு டைரெக்டாக. ஸோ அதை வந்து ஓகே பண்ணிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து தன்னுடைய மாங்கனிகள் மேலே வச்சு அது உருகிற வெயிட் பண்ணி அந்த முன்னழகுலேருந்து வடிஞ்சு வரக்கூடிய அந்த ஐஸ்கிரீம் வந்து சப்பி சாப்பிட்டுட்டு இருந்தார் நம்ம காமனா ஜெத்மாலானி. சில நிமிடங்கள் அது வந்து அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணி போட்டிருந்தார். இது வந்து பெருசாக வந்து லீக் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ சமீபத்தில் சில நடிகைகள் இணையத்தில் ரசிகர்களுடன் வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு பேசுகிறதுக்கு பணம் சம்பாதிக்கிற, அதாவது அதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு பணம் சம்பாதிக்கிற வழக்கம் வந்து வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து நடிகைகள் பூனம் பாஜ்வா, ஷெர்லின் சோப்ரா, கிரண் ரத்தோர் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சீனியர்ஸ் இந்த ஃபீல்டில். ஸோ இவங்க தனிப்பட்ட இணையதளங்கள் இதுக்காகவே வந்து வச்சுருக்கிறாங்க. அதில் உருவாக்கி ரசிகர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக வந்து பணத்தை வந்து சம்பாதிச்சிருக்கிறாங்க. ஸோ பூனம் பாஜ்வாலாம் வந்து தன்னுடைய கைகளை தூக்கி அக்களை காட்டுறதுக்கு ஒரு காசு, அப்புறம் வந்து ஒருத்தர் டெஸ்ட்டில் க்ளோஸ்அப்பில் காட்டுடி அப்படின்னு வந்து சொல்லுவான். ஸோ அதை வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஓகே பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நம்ம பூனம் பாஜாவும் தன்னுடைய தொப்பில் வந்து க்ளோஸ்அப்பில் வந்து காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்குறதுக்கு அவங்கள வந்து சரி பண்ணி இதெல்லாம் நான் பண்ணுறேன், இதுக்கு நீ பணம் கட்டுன்னா அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனு 10,000, மாதத்துக்கு 10,000, மாதத்துக்கு 5,000 சொல்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ இதே போன்று காமனாவோட வீடியோவும் இத்தகைய ஒரு முயற்சியாக தான் வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களும் காமனாவும் பூனம் பாஜாவும் வந்து நெருங்கிய நண்பர்கள், தோழிகள். ஸோ இதனால் பூனம் பாஜ்வாவுடைய ரூட்டை காமனா வந்து பிடிச்சிருக்கிறாரு. ஸோ காமனாவுடைய பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் பணக்கார பேக்ரவுண்டாக இருந்தாலும் இது ஒரு ஃபன்னுக்காகவும் சரி, பணத்துக்காகவும் சரி பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ பின் விளைவுகள் எதுவும் தெரியாமல் எப்படி இருக்க போகுதுன்றது தெரியாமல் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் பண்ணுறாங்க. அது ஏன்னா ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரில் ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயம். ஸோ என்னுடைய வெப்சைட்டுக்கு வாங்க, நான் வந்து அரைகுறை ஆடையை போட்டுட்டு ஸ்விம் சூட்டில் வரதெல்லாம் வந்து இது வரைக்கும் நீங்கள் சினிமாவில் பார்க்காத விஷயங்களை வந்து நான் ப்ரைவேட்டாக உங்களுக்காக காட்டுறேன். உங்களோட வந்து தனியாக பேசுகிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான கேள்வி வேணால் கேட்கலாம். ஸோ வந்து உன்னுடைய சைஸ் என்ன, உன்னுடைய எத்தனை பேர் கூட போனேன், இந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்கள் வேணால் கேட்கலாம் அப்படின்றது அவங்களே வந்து ஓப்பனாக வந்து விட்டுடுற ஒரு சீன்ஸ் இதெல்லாம். இந்த மாதிரியெல்லாம் வந்து கேட்டு அப்புறம் ரசிகர்கள் கோக்குமாக்கான விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளாட்ஃபார்மில் பே பண்ணி போகிறாங்க. ஸோ கிரண் ரத்தோர்லாம் வந்து மொத்தமாக கழட்டி பிறந்த மேனியாகவும் வந்து இருக்கிறதுக்கு மாதம் 50,000 சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறாரு. ஸோ பூனம் பாஜ்வாவும் காமனா ஜெத்மாலானியும் இந்த மாதிரி வேலைகளை வந்து இறங்கி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதுக்காக இந்த மாதிரி இறங்குறது சில பேருக்கு நல்லதாக இருக்கும், சில பேருக்கு ஒரு மாதிரியான கன்றாவியான விஷயம் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.